சங் பரிவார அமைப்புகள் பிப்ரவரி 4ஆம் தேதி ஒரு போராட்டம் அறிவிக்கிறாங்க. குன்றம் காப்போம், குமரனை காப்போம் அப்படின்னு. அப்ப நாங்க தோழர் மீதா பாண்டியன், வழக்கறிஞர் ஹென்றி ரிபேன், நாங்கெல்லாம் சேர்ந்து மதுரையில் உள்ள அமைப்புகள் எல்லாம் இணைந்து 30 அமைப்புகள் இணைந்து ஒரு மத நல்லிணக்க கூட்டமைப்பு உருவாக்கி இந்த ஜட்ஜ்மெண்ட்லாம் படிச்சுட்டு மதுரை கிருஷ்ணயர் ஹாலில் ஒரு மீட்டிங் வைக்கிறோம். இதை எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இது நீதிமன்றத்தால் தீர்க்கப்பட்ட பிரச்சனை என்று. அங்கே போய் பிரஸ் மீட்ல உட்காந்துருக்கிறோம். போலீஸ் பிரஸ் மீட்டை கீழே மண்டபத்துக்காரங்களை கூப்பிட்டு மிரட்டுறாங்க. ஏசி மிரட்டுறாரு. அப்புறம் மண்டபத்துக்காரங்க என்கிட்ட சொல்றாங்க. நான் போறேன். ஒரு எஸ்ஐ வராரு. ஏசி அங்க நின்றுட்டு எஸ்ஐ வராரு. எஸ்ஐ சார் பிரஸ் மீட் நடத்தக்கூடாது அப்படின்னு. காலையில ஐஎஸ்ஏசி என்கிட்ட பேசினாரு. சார் பிரஸ் மீட்ல நாங்க என்ன உண்மை, சட்டத்துல என்ன இருக்கு, தீர்ப்பு என்ன இருக்கு, அவங்க கச்சிராஜால பல பேர் மொத்த மலையும் இந்துக்களுக்கு சொந்தம்னு சொல்லிட்டாங்க அப்படின்ற ஒரு பொய்யை பரப்புறாங்க. நீங்க பதில் சொல்ல மாட்டீங்க, கச்சாரன்சி சொல்ல மாட்டீங்க, யாரும் சொல்ல மாட்டீங்க, கலெக்டர் சொல்ல மாட்டாங்க, நாங்களாவது சொல்றோம் அப்படின்னு ஐஎஸ்ஏசி என்கிட்ட பேசுறாரு. சொல்லிட்டு தான் பிரஸ் மீட் நடத்துறோம். தடுக்கிறாங்க. நான் கூப்பிடுறேன். சரி, நீங்க பிரஸ் மீட் நடத்தக்கூடாதுன்னா எழுதி கொடுங்க, பிரஸ் மீட் சட்டவிரோதம், நீங்க நிறுத்துங்கன்னு எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லி லைவா ஒரு வீடியோ பேசி எல்லாரும் லைவ் போடுங்கன்னு சொல்லி எக்ஸ்போஸ் பண்றோம் போலீஸ. அதுக்கப்புறம் அவங்க பின் வாங்கி போயிட்டாங்க. நாங்க பிரஸ் மீட் நடத்த சொல்லிட்டோம். பிப்ரவரி 2ஆம் தேதி பிரஸ் மீட் நடத்துறோம். 3ஆம் தேதி 144 போடுறாங்க. நாங்க அன்னைக்கு போய் கலெக்டர் ஒரு பெட்டிஷன் கொடுக்குறோம். 4ஆம் தேதி அவங்க பிரச்சனை பண்ணுவாங்க, நடவடிக்கை எடுங்கன்னு. 3ஆம் தேதி 144. 4ஆம் தேதி 144 இருக்கிற போதே திருப்பரங்குன்றம் கோயிலுக்குள்ள பாஜகவினர் கொடியெல்லாம் வச்சுக்கிட்டு உள்ள போய் பாரத் மாதா கி ஜெயின் கோஷம் போடுறாங்க, கலவரம் பண்றாங்க. போலீஸ் அவங்கள பிடிச்சிட்டு ரிமாண்ட் பண்ணல, அப்படியே ஒரு மண்டபத்தில் வச்சுட்டாங்க. அன்னைக்கு காலையில் நீதிமன்றத்திலே வழக்கு வருகிறது. ஆர்ப்பாட்ட அனுமதி தொடர்பான வழக்கு. அது நீதிபதி தனபால் என்ற ஒரு நீதிபதி 18ஆம் நம்பர் கோர்ட்ல அந்த வழக்கு இருக்கு.